இன்றைய பஞ்சாங்கம் 13-2-2026 தமிழ் ஆண்டு மாதம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 1ஆம் நாள் மாசி மாத பிறப்பு. திதி இரவு 11:35 மணி வரை ஏகாதசி, அதன் பிறகு துவாதசி. நட்சத்திரம் இரவு 11:45 மணி வரை மூலம், அதன் பிறகு பூராடம். யோகம் முழுவதும் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 4:45 5:45. ராகு காலம் காலை 10:30 12. யமகண்டம் மதியம் 3:4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். நட்சத்திரங்கள். இன்றைய பலன்: அஸ்வினி மகம் மூலம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மன நிம்மதி கூடும். பரணி பூரம் பூராடம். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். சுப விரயங்கள் உண்டு. கார்த்திகை உத்திரம் உத்திராடம். திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றி புரியும். ரோகிணி அஸ்தம் திருவோணம். உறவினர்களிடையே ஒற்றுமை பலப்படும். மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம். பயணங்களால் நன்மை உண்டாகும். அதிர்ஷ்டம் கூடும். திருவாதிரை சுவாதி சதயம். செயல்களில் நிதானம் தேவை. வீண் அலைச்சல் வரலாம். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. பொருளாதார நிலை உயரும். நீண்ட நாள் கனவு நனவாகும். பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. உத்தியோகத்தில் மதிப்பு கூடும். நண்பர்கள் உதவுவர். ஆயில்யம் கேட்டை ரேவதி. கல்வியில் முன்னேற்றம். புதிய நுணுக்கங்களை கற்பீர்கள். 12 ராசிகளுக்கான பலன்கள் மற்றும் பரிகாரம். மேஷம் வேலையில் ஆர்வம் கூடும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும். பரிகாரம்: மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ சாற்றி வணங்கவும். இன்றைய சிறப்பு: மாசி மாத பிறப்பு மற்றும் ஏகாதசி திதி இணைவதால் பெருமாளை வழிபடுவது சகல செல்வங்களையும் அள்ளித்தரும். ரிஷபம் தொட்ட காரியங்கள் துலங்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும். பரிகாரம்: சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றவும். இன்றைய சிறப்பு: மாசி மாத பிறப்பு மற்றும் ஏகாதசி திதி இணைவதால் பெருமாளை வழிபடுவது சகல செல்வங்களையும் அள்ளித்தரும். மிதுனம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பணவரவு உண்டு. பரிகாரம்: விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யவும். இன்றைய சிறப்பு: மாசி மாத பிறப்பு மற்றும் ஏகாதசி திதி இணைவதால் பெருமாளை வழிபடுவது சகல செல்வங்களையும் அள்ளித்தரும். கடகம் பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. பரிகாரம்: அம்மன் கோவிலில் சர்க்கரை பொங்கல் வழங்கவும். இன்றைய சிறப்பு: மாசி மாத பிறப்பு மற்றும் ஏகாதசி திதி இணைவதால் பெருமாளை வழிபடுவது சகல செல்வங்களையும் அள்ளித்தரும். சிம்மம் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்வீர்கள். தந்தை வழி உறவில் லாபம். பரிகாரம்: ஆதித்ய ஹிருதயம் வாசிப்பது நலம். இன்றைய சிறப்பு: மாசி மாத பிறப்பு மற்றும் ஏகாதசி திதி இணைவதால் பெருமாளை வழிபடுவது சகல செல்வங்களையும் அள்ளித்தரும். கன்னி தைரியமான முடிவுகளால் வெற்றி கிடைக்கும். சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். பரிகாரம்: விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடவும். இன்றைய சிறப்பு: மாசி மாத பிறப்பு மற்றும் ஏகாதசி திதி இணைவதால் பெருமாளை வழிபடுவது சகல செல்வங்களையும் அள்ளித்தரும். துலாம் கொடுத்த கடன்கள் திரும்ப வரும். பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள். பரிகாரம்: மகாலட்சுமி அஷ்டகம் வாசிக்கவும். இன்றைய சிறப்பு: மாசி மாத பிறப்பு மற்றும் ஏகாதசி திதி இணைவதால் பெருமாளை வழிபடுவது சகல செல்வங்களையும் அள்ளித்தரும். விருச்சிகம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருக்கவும். பரிகாரம்: முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யவும். இன்றைய சிறப்பு: மாசி மாத பிறப்பு மற்றும் ஏகாதசி திதி இணைவதால் பெருமாளை வழிபடுவது சகல செல்வங்களையும் அள்ளித்தரும். தனுசு சுப விரயங்கள் ஏற்படும். ஆன்மீக பயணங்களில் ஆர்வம் கூடும். பரிகாரம்: தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர் சாற்றவும். இன்றைய சிறப்பு: மாசி மாத பிறப்பு மற்றும் ஏகாதசி திதி இணைவதால் பெருமாளை வழிபடுவது சகல செல்வங்களையும் அள்ளித்தரும். மகரம் லாபகரமான நாள். அரசு வழி காரியங்களில் அனுகூலம் உண்டு. பரிகாரம்: ஹனுமான் சாலிசா வாசிப்பது பலன் தரும். இன்றைய சிறப்பு: மாசி மாத பிறப்பு மற்றும் ஏகாதசி திதி இணைவதால் பெருமாளை வழிபடுவது சகல செல்வங்களையும் அள்ளித்தரும். கும்பம் உத்தியோக உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். புகழ் ஓங்கும் நாள். பரிகாரம்: சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றவும். இன்றைய சிறப்பு: மாசி மாத பிறப்பு மற்றும் ஏகாதசி திதி இணைவதால் பெருமாளை வழிபடுவது சகல செல்வங்களையும் அள்ளித்தரும். மீனம் பாக்கியங்கள் தேடி வரும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் நாள். பரிகாரம்: விஷ்ணு கோவிலில் துளசி மாலை சாற்றவும்.
இன்றைய சிறப்பு: மாசி மாத பிறப்பு மற்றும் ஏகாதசி திதி இணைவதால் பெருமாளை வழிபடுவது சகல செல்வங்களையும் அள்ளித்தரும்.